கோவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சித்து திமுகவினர் ஒட்டிய போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டாம் என முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் ஒட்டிய போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சித்து திமுகவினர் ஒட்டிய போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் நினிதா. கோவையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசியல் கட்சியினர் திமுக, பாஜக போன்ற கட்சியினரிடையே தொடர்ந்து சர்ச்சைக்குரிய போஸ்டர்கள் மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. இதனால் போராட்டங்களும் கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி வருவதால் மாநகராட்சி போஸ்டர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. காவல்துறையினர் அச்சு கூடங்கள் மற்றும் போஸ்டர் ஒட்டுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் இருந்தனர். மேலும் அனுமதியின்றி போஸ்டர்கள் ஒட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தும் இருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது கோவை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் எந்த வந்தாலும் தமிழ்நாட்டில் குஸ்காதான் என்று அமித்ஷாவை விமர்சிக்கும் விதமாக மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்ட உள்ள போஸ்டர்களால் சர்ச்சை பதட்டமான சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் சர்ச்சைக்குரிய வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் கோவையில் தொடங்கியுள்ளது. இதனால் மீண்டும் அரசியல் கட்சியினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கோவையில் அமைதி நிலவும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.